முரளி உடைய இதய முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம சிம்பு வச்சு ஒரு படம். இப்படி ஒரே நேரத்தில இவங்க வந்து படங்கள் இது பண்ணும்போது, அது எப்படியோ அமலாக்கத்துறைக்கு போய் அமலாக்கத்துறை அவங்க ரைட் பண்றாங்க. இப்படி அரசு நிறுவனம்க்குள்ள புகுந்து இப்படி பண்றது வந்து இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு சொன்னா, அப்போ குற்றவாளிகள் ஈஸியா சுலபமா தப்பிச்சிடலாம். அவர் மீது குற்றம் இருக்குன்னா, அவர் வீட்ல போய் சோதனை பண்ணலாம். சரி, அவரு எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு வந்து அலுவலகத்துல வச்சுட்டாருன்னா, வீட்ல போய் சோதனை பண்றாங்க. எல்லாம் சரி வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணுவாங்க. நம்ம அலுவலகத்துல வச்சிடலாம் பாதுகாப்பான்னு அங்க வச்சுருவாங்களா இல்லையா? பொன்முடி வீட்ல ரைடு பண்ணாங்க. அப்பவும் பதட்டம் இல்ல. இதுக்கு மட்டும் அமலாக்கத்துறையுடைய ரைடுக்கு மட்டும் ஒட்டுமொத்த திமுக பதட்டமாவது, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்றது, நீதிமன்றத்துக்கு போறது, திமுக ஐடி உட்பட எல்லாமே இறங்கி பாஜக வந்து இது பழி வாங்குற அரசு. இந்த பெண்ணு சொல்றதெல்லாம் பொய்ன்னு அப்பட்டமா காவல்துறை சொல்லுதுன்னா, அப்ப காவல்துறையுடைய ஒருதலை பட்சத்தை பாருங்க. இது அநியாயமா இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு எதிராக காவல்துறையே செயல்படுது. ஏன்னா அதிகாரம் திமுகவை சேர்ந்த ஒரு கையில அன்பில் மகேஷ் போட்டவங்க, இன்னொரு கையில உதயநிதி படம் போட்டிருந்தா ஏதோ வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலா இருக்கா இல்லையா? அமலாக்கத்துறை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இங்க டாஸ்மாக் இயக்குனரோட வீட்டில சோதனை நடைபெற்றுச்சு. அதன் பிறகு சினிமா துறை பக்கமும் பார்த்தீங்கன்னா, சோதனை நடைபெற்றுச்சு. இது ஒரு பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்காலமா தடை விதிச்சிருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையை பிறகு பேசலாம். முதல்ல வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து தமிழக அரசு, அதாவது டாஸ்மாக் நிறுவனத்துல வந்து சோதனை பண்ணது கடந்த மாசம். அப்போ வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறாங்க முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையே செய்தியை வெளியிடுது. அதை தொடர்ந்து தான் திமுக ஒரு விதமான ஆட்டம் கண்டு உடனே அவசர அவசரமா போய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குல வந்து இதேமாரி அரசு அலுவலகம், இந்த அலுவலகத்தில் அத்துமீறி அமலாக்கத்துறை மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணுவது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி பேசும்போது, அப்போ உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அந்த மனுவை. அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த இடத்துல அந்த வழக்கு தள்ளுபடி செய்கிறாங்க. மறுபடியும் அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனையை தொடருது. அப்போ அந்த சோதனையை தொடரும்போது தான் அந்த அமலாக்கத்துறையினுடைய டாஸ்மாகினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய விசாகன் வீட்டில் சோதனை பண்ணுறாங்க. அவர் வீட்டில் எல்லாம் குடும்பத்தார் இருக்காங்க. ஃபுல்லாக சோதனை பண்ணி பின் சைடு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர், கிழிச்ச பேப்பர் கிடக்குது. அந்த பேப்பரை அவங்க பார்க்கும்போது அதில் யார்கிட்டையும் பேசின கான்வர்சேஷன் எல்லாம் இருக்குது. அதாவது அந்த டாஸ்மாக் சம்பந்தமாக வேற யார்கிட்டையும் பேசின கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கும்போது அதை வைத்து தான் அமலாக்கத்துறை விசாரணை விரிவுபடுத்துகிறாங்க. அந்த விரிவுபடுத்தும் போது தான் வந்து ரித்தீஷ் என்ற ஒரு நபரை வந்து சோதனை பண்ண போகிறாங்க. சோதனை ஆள் இல்லை, ஆனால் வீடு சோதனை பண்ணால் எதுவும் கிடைக்கல பிறகு என்னன்னு தெரியல. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரித்தீஷ் ஆள் தலைமுறைன்னு சொல்லிட்டு வீடை பூட்டி சாவி எடுத்துன்னு கோர்ட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை தொடர்ந்து சினிமா துறையில் இறங்குறாங்க. சினிமா துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்ற நபர். அப்போ யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர்? எப்படி வந்து இவரால் வந்து ஒரே நேரத்தில் 4-5 படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தயாரிப்பாளர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை போகிறதுக்கு முன்னாடியிலையும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, எனக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த இட்லி கடைன்னு ஒரு படம் தனுஷ் பேர் பார்த்தா சாதாரணமான பேராக இருக்குது. ஆனால் அந்த படத்தை 250-300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து பராசக்தி, அதுவும் பேர் பார்த்த சாதனமாக இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முரளி உடைய இதய முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம சிம்பு வச்சு ஒரு படம். இப்படி ஒரே நேரத்தில் இவங்க வந்து படங்கள் இது பண்ணும்போது அது எப்படியோ அமலாக்கத்துறைக்கு போய் அமலாக்கத்துறை அவங்க ரைட் பண்ணுறாங்க. அவரும் வந்து ஆல் எஸ்கேப். யார்? ஆகாஷ் பாஸ்கரும் எஸ்கேப். யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்போது தான் இவர் வந்து கலைஞருடைய மூத்த மகன் மூக்கமுத்துடைய மகள் வழி பேத்தியை திருமணம் செய்து கொண்ட நபர். அதாவது கலைஞருக்கு கொள்ளு பேத்தியினுடைய கணவர். கலைஞருடைய மகன் மூக்கமுத்துக்கு பேத்தியுடைய மருமகன். அப்படி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் உறவு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷுடைய மைத்துனருடைய அக்கா மகன். அப்போ 2 பக்கமான உறவு இவருக்கு ஒரு வலுவான ஒரு பில்டு. அப்போ இவர் சமீபத்தில் தான் டான் பிக்சர்ஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை திறந்திருக்கார். ஏற்கனவே ரெட் ஜெயிண்டோ அல்லது சன் மூவிஸோ இது திமுகவை சார்ந்தது. ஊழல் செய்கிற படத்தை இவங்க மூலியமாக தான் வந்து
மணியை ஒயிட் மணி ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா மகன். அப்போ இவங்க மூன்றாவதாக ஒன்று யாரோ ஒருத்தர் ஆரம்பிக்கிற மாதிரி, அதே நேரத்தில் அவங்க குடும்ப வாரிசு தான் அதுவும். அது இப்போ அம்பலமாயிருக்கு. அப்போ இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய பல கோடிகளுக்கு அதிபதி, பழைய பணக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல. திடீர்னு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடுதா இல்லையா, ஓடுனா தான் அடுத்த படத்துக்கு உண்டான பூஜையே போடுவாங்க. ஆனாப்பட்ட ஏவிஎன் மெய்யப்ப செட்டியார் கூட அப்படி தான் பண்ணார் இல்லைங்களா. அப்படியே இருக்கும்போது இவர் ஒரே நேரத்தில் இத்தனை படங்களை வந்து தயாரிப்புக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காரும் போது அது எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். அப்போ இவங்க திமுகவை பொறுத்தவரையிலையும் இவங்க பண்ணக்கூடிய ஊழல் காசை இந்த சினிமா மூலிமா பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறாங்க. அப்படி தான் நமக்கு பார்வை தெரியும். இது அமலாக்கத்துறையுடைய விசாரணை கெடுக்குப்படி வரும்போது இப்போ அவனும் எஸ்கேப்புன்னு வைங்க. இப்போ மாநில கவர்மெண்ட்டே இவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இவங்க எஸ்கேப் ஆனவங்க வந்து இவங்களை பிடிக்கணும்னு சொன்னால் அமலாக்கத்துறையால் முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் பிடிக்க முடிஞ்சால் முடியல. அவராக தான் கடைசியாக சரண்டாங்க. அவர் வெளிநாட்டு கூட தப்பி இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபுல் லோக்கல் போலீஸுடைய இன்டெலிஜென்ஸுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாருமே கைது பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் இப்போ வந்து அவங்க இங்கே இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மொத்தம் வந்து இவங்க பண்ணக்கூடிய தொடர் ஊழல்களை அந்த பணத்தை வந்து ஒயிட் மணி ஆக்கி இவங்க வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறாங்கன்றது இது மூலிமா நல்லாவே தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது சம்மந்தமான நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எப்போவுமே போகாதவர் இப்போ போகிறாராம். தமிழக உரிமை நான் வந்துட்டு பெற்றுத்தர போகிறேன் அப்படின்னு தானே சொல்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். சரி, இதுக்கு முன்னாடி ஏன் போல? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞரோட நினைவு தினம் இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இல்லையே, நீங்கள் அது சொல்லி நான் மத்திய பாஜக அரசு திமுக ஓரம் வஞ்சனை செய்யுது, வஞ்சகம் செய்யுது, அதனால் நான் போக மாட்டேன் புறக்கணிக்கிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ நீங்கள் போகிறது பார்த்தா மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குது. இது என்ன பாஜக கூட மறைமுகமாக காம்ப்ரமைஸ் பண்ண போகிறீங்களா? மேபே இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போது இந்த நேரத்தில் தான் வந்து இன்றைக்கி அவசரமாக வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூலமா ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து கூட்டாட்சி சட்டத்துக்கு எதிராக இருக்குது. லாஜிக்காக வந்து அது சொன்ன தீர்ப்பு வந்து சரியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அந்த தீர்ப்பு வந்து ஒரு நெருடலாக இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வருமான வரி இது இருக்குது இல்லைங்களா, லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இப்போ இந்த அலுவலம் அரசு அலுவலகம் தான். இந்த அலுவலகத்தை நீங்கள் நானும் லஞ்சம் வாங்குறேன்னு தெரியும். அப்போது இந்த அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வர முடியாது இல்லைங்களா, தகவல் சொல்லிட்டு வர முடியாது. அப்படி தகவல் சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆவணங்கள்லாம் மறைச்சிடுவோம் இல்லை, லஞ்சம் வாங்கினது எல்லாமே. அப்போ ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை அரசு அதிகார அலுவலகங்களிலேயே எந்த அலுவலகத்திலையும் போய் திடீர்னு சோதனை பண்ணுறது, சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணுறது, இது வாடிக்கை இருந்துட்டு வருது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை வந்து இப்படி அரசு நிறுவனங்களுக்குள்ளே புகுந்து இப்படி பண்ணுறது வந்து இது கூட்டாட்சி சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு சொன்னால் அப்போது குற்றவாளிகள் ஈஸியாக சுலபமாக தப்பிச்சிடலாங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, அவர் மீது குற்றம் இருக்குன்னா அவர் வீட்டில் போய் சோதனை பண்ணலாம். சரி, அவர் எல்லா ஆவணங்களையும் எடுத்துகிட்டு வந்து அலுவலகத்தில் வச்சுட்டாங்கன்னா வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்க எல்லாம். சரி, வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணுவாங்க, நம்ம அலுவலகத்தில் வச்சுக்கலாம் பாதுகாப்பான்னு அங்கே வச்சுருவாங்களா இல்லையா எல்லாருமே. ஏன்னா இப்போ அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேங்க், அவருடைய அலுவலகத்தில் அவருடைய பிஏ உள்ளே போக முடியாது அவர் அனுமதி இல்லாமல். அப்படி இருக்கும்போது அந்த ஆவணங்கள்லாம் அங்கே கூட மறைச்சி வச்சுருக்கலாம் இல்லையா, எல்லா ஆவணங்களையும். அப்போ இதெல்லாம் வந்து நீதிமன்றம் உள்வாங்காமல் இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நீங்கள் லஞ்ச அமலாக்கத்துறை சோதனை பண்ணும்போது அரசு அலுவலகங்களில் நீங்கள் போகிற அதிகாரிகளுக்கு நீங்கள் யாரை சோதனை பண்ண போகிறீங்க, எந்த அதிகாரி விசாரணை பண்ணுறீங்க, எந்த அதிகாரியுடைய அலுவலகத்தை சோதனை பண்ணுறீங்க, அந்த அதிகாரி தவிர மற்றவங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி வேணால் உத்தரவு போட்டிருக்கலாம். இது பொதுவாக சொன்னதுனால இப்போ திமுக என்ன ஆகுதுன்னு சொன்னால் இது மூலிமா வெற்றி. இது யாரை வச்சு வாதாடி இருக்காங்கன்னா, முகில் ரோஹித் ஒரு இயரிங்க்கு 50 லட்ச ரூபா வாங்குறவர், ஒரு இயரிங்க்கு அவர் ஆஜரானவே 50 லட்ச ரூபா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடும். அவ்வளோ பெரிய வழக்கறிஞர் வச்சு இப்போ யாருடைய வரி பணத்தை எடுத்து நீங்கள் அவ்வளோ பணத்தை திமுக அரசு செலவு பண்ணுது? சரி, ஏன் இந்த பதட்டம் திமுக? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துரைமுருகன் வீட்டில் ரைடு பண்ணாங்க, அவங்க பையனை கூப்பிட்டு போனாங்க. அப்போ இந்த ரைடு பண்ணப்பவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்த்துட்டு வந்தார். இல்லை துரைமுருகன் வீட்டில் ரைடு பண்ணாங்க, அப்போ இந்த பதட்டம் திமுக படலை. கே நேரு வீட்டில் ரைடு பண்ணாங்க, அப்பவும் இந்த பதட்டம் இல்லை. பொன்முடி வீட்டில் ரைடு பண்ணாங்க, அப்பவும் பதட்டம் இல்லை. ஆனால் இங்கே இந்த இதுக்கு மட்டும் அமலாக்கத்துறையுடைய ரைடுக்கு மட்டும் ஒட்டுமொத்த திமுக பதட்டம் ஆகுது.
இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்கிறது, நீதிமன்றத்துக்கு போகிறது, திமுக ஐடிவிங்க உட்பட எல்லாமே இறங்கி பாஜக வந்து இது பழி வாங்குற அரசியல் ரீதியாக பழி வாங்குது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்போ வந்து மூத்த அமைச்சர் இல்லையா துரைமுருகன், அவருடைய வீட்டில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லையே. அந்த திமுக ஐடிவிங்க கூட ஒரு சாதாரணமான எதிர்ப்பு கூட இல்லையா. அப்போ அவர் ஊழல் செஞ்சாருன்னு சொல்லி திமுக ஏற்றுக்குதா? அது தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம் சார், இது அரசு அலுவலகம்ன்றதை பார்க்கலாம். இது அரசு அலுவலகம் மட்டும் இல்லை. ஏன்னா இப்போ இங்கே என்ட்ரா இருக்கிறது அரசு அலுவலகத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அந்த ரித்தீஷும் சரி அல்லது ஆகாஷ் பாஸ்கரும் சரி, இது எல்லாமே அந்த இதுக்குள்ளே தான் அடங்குது, இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அடங்குது. அப்போ இங்கே போய் அங்கே போய் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாப்புல. இன்னைக்கு கூட சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் செந்தில் பாலாஜியை பார்க்கறதுக்கு உதயநிதி போகிறாப்புல, அவர் கூட வந்து ஆகாஷ் பாஸ்கர் போகிறாப்புல. புரியுது, அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னும் போது, பட் இந்த விஷயம் மேற்கொண்டு வளர விடாமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க இந்த அளவுக்கு துடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் டெல்லி முதல்வர் மாதிரியோ அல்லது இது தெலுங்கானாவுடைய முதல்வருடைய மகள் கைது பண்ண மாதிரி எங்கடா இங்கே வந்துட போகிறாங்களோ அப்படின்றதுக்கு தான் இந்த பதட்டம் திமுக கிளீனாக தெரியுது. அப்போ ஏதோ ஒன்று ஊழல் அங்கே நடந்திருக்குது அம்பலமாகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களாக இருக்கட்டும், ரத்தீஷ் அவர்களாக இருக்கட்டும் சார், இருவருமே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் நெருக்கமானவர்கள். உதயநிதி ஸ்டாலினுக்காக தான் முதல்ல ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயிட்டு பேச போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இதில் என்ன தொடர்பு சார்? இல்லை, அவர் நெருக்கமாக இருந்திருக்காங்க. அதான் சொன்ன வீடியோ இன்னைக்கு பார்த்த பிறகு தான் தெரியுது. அதுவும் வந்து அந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்றவங்க இறங்கிட்டு பின்னாடி வந்து சிக்னல் தரோம் அப்படின்ட்டு உதயநிதி அந்த சிக்னலை அது பிறகு தான் வந்து யார் செந்தில் பாலாஜியை பார்க்க போகிறாரு. அந்த அப்போது எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும், சிக்னலில் வந்து சரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்றது தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து அப்படியே இதனுடைய இது இப்போ ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த விசாகனுடைய வீட்டில் பின்னாடி கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா தம்பின்னு சொல்லி பேசியிருக்காங்க கான்வர்சேஷன். பட் அவர் ஏன் இதெல்லாம் வந்து ஜெராக்ஸாக எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா வாட்ஸ்அப்பில் பேசினது தான் அது கான்வர்சேஷன்னு, உரையாடலை ஏன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. அதில் அவருக்கு ஒன்று இருக்கலாம், ஒரு கால் நம்ம ஃபோனில் இருந்தால் ஒரு கால் சோதனையில் வந்து நம்மளை பிடிங்கிட்டாங்கன்னா எல்லாம் அம்பலமாயிடும். அதனால் நம்ம இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் நினைவுக்காக, நாளைக்கு யாருன்னா எதனா கேட்டால் டக்குன்னு நம்ம சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ வீட்லேயும் சர்ச்சிங்கும் போது அதை கிழிச்சு எரிஞ்சிருக்கலாம். அதான் அப்படி தான் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போது அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரணி நிர்வாகி சேர்ந்த தெய்வச்செல்வன்றவர் பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை ஈடுபட்ட சம்பளம் பார்க்க முடியுது. பெண்கள் வந்துட்டு வழக்கு கொடுத்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கைது நடவடிக்கைன்றது இல்லாமல் கட்சி நடவடிக்கை ரீதியாக தான் இருக்குது சார் இது வரைக்குமே. இது எப்படி பார்க்குறது சார்? இல்லை, இது உங்களுக்கு எனக்கு ஆச்சரியமாக பண்ணலாம், திமுகவுக்கு அது ஆச்சரியமே இல்லை. அவங்களுக்கு இது வந்து காலங்காலமாக அவங்களுக்கு வந்து அது சர்வசாதாரணம். அதனால தான் அது பெரிய ஒரு அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் தான் இது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியாது. இப்போ இந்த காவல்துறை வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு செயல்பட போகிறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த விசாரணையை விரிவுபடுத்தினா தான் இதில் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்கன்றத அம்பலமாகும் இல்லைங்களா. இதில் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்கன்ற அம்பலமாகும். இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா தேவின்னு ஒரு பெண் கைது பண்ணாங்க. அவங்க என்ன வேலைன்னு சொன்னால், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய பண முதலீடுகளுக்கெல்லாம் விருந்தாக்கு அது கடைசியாக ஆளுநர் வரையும் போயிருக்குன்னு சொல்லி அப்போ எதிர்கட்சியை இந்த திமுக ஊடகங்களே பெரிய அளவுக்கு விவாத ஆக்குறாங்களா இல்லையா. இப்போ அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் கூட கொடுத்தாங்க நீதிமன்றம். ஏன்னா இப்படி உங்களை நம்பி கல்வி கற்க வரக்கூடிய பெண்களை இப்படி நீங்கள் வந்து, ஏன்னா அப்போ புகார் கொடுத்து ஒரே ஒரு பொண்ணு தானே. இப்போ அந்த கவர்மெண்ட் நினச்சிருந்தா அந்த ஒரு பெண்ணை மட்டும் உடைய புகாரை மட்டும் எழுதிட்டு அதோட முடிச்சிருக்கலாம் இல்லையா, விசாரணை தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அந்த விசாரணையை விரிவுபடுத்தி அது எல்லாத்தையும் எடுத்தாங்க அந்த கவர்மெண்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் அது அந்த புகார் அடிப்படையில் தான் விசாரணையை. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நேற்று அரக்கோணம் காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த பெண்ணுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு. என்ன சொல்கிறாங்க, திருமணம் ஆகிருக்கு. இவங்க விவாகரத்துக்கு கோரி நீதிமன்றத்தில் இருக்காங்க. ஆனால் விவாகரத்து நீதிமன்றம் மூலயமா ஒன்றும் ஆகலை. அதுக்கு முன்னாடி இவங்க திருமணம் செஞ்சதே சட்டவிரோதம். எது, காவல்துறை அறிக்கை. சரி, இந்த பெண்ணு சொல்கிறது, நீ இந்த பெண்ணு சார்பாக காவல்துறை சொன்னது லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அதே தானே அந்த தெய்வ செயல் என்றவன் அவனும் திருமணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது.
அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த பெண்ணை திருமணம் பண்ணா இல்லையா? இப்போ இதையும் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, காவல்துறை நீதமா செயல்படுதுன்னு சொல்லலாம். இல்லைங்களா? அப்போ அந்த பெண்ணு தரப்பை மட்டும் வெளியிட்டுட்டு, இந்த ஆண் இவன் பண்ணது பெரிய தவறு தானே. ஏன்னா மனைவி இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது என்பது இந்து சட்ட விதியா இருக்கு இல்லையா? புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இவனை வந்து மறைச்சிட்டு, அந்த பெண்ணை மட்டும் ஒரு காவல்துறையே அதுவும் எப்படின்னு சொன்னா, சோசியல் மீடியால வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பொய். இப்போ சோசியல் மீடியாலன்னா நீங்களும் நானும் உட்காந்துட்டு கண்ணமுன்னான்னு பேசல. அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் பேசுது. அதை பத்தி தான் நம்ம 2 பேரும் விவாதமே பண்றோம். அப்ப இது எல்லாமே பொய்ன்னு ஒரு காவல்துறையே சொல்லுது பாருங்க. அப்ப காவல்துறையே சொல்லுதுன்னா, எல்லாமே பொய்ன்னா, அப்ப அந்த தெய்வ செயலை கூட்டு வந்து நீங்க விசாரணை பண்ணீங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? இல்ல. ஏன்னா அந்த புகாரே வந்து இவ்வளோ சர்ச்சைக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. இல்லைங்களா? அதன் பிறகு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டீங்க. இன்னும் அவனை விசாரணைக்கே கொண்டு வரல. கொண்டு வராம இந்த பெண்ணு சொல்றதெல்லாம் பொய்ன்னு அப்பட்டமா காவல்துறை சொல்லுதுன்னா, அப்ப காவல்துறையுடைய ஒருதலை பட்சத்தை பாருங்க. இது அநியாயமா இருக்கா? இல்லைங்களா? ஒரு பெண்ணுக்கு எதிரா காவல்துறையே செயல்படுது. ஏன்னா அதிகாரம் திமுகவை சேர்ந்த ஒரு கையில அன்பில் மகேஷ் போட்டவங்க, இன்னொரு கையில உதயநிதி படம் போட்டிருந்தா எத வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலா இருக்கா? இல்லைங்களா? இல்ல காவல்துறை நடவடிக்கை எப்படிதான் இருக்கு? தமிழகத்துல எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்ட்டு தலை தூக்கி இருக்குல்ல சார்? இல்ல இதுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போலீஸை ரொம்ப குறைச்சி பேச முடியாது. அது இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால எடுக்க முடியல. ஏன்னு சொன்னா, இப்போ அவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பகுதி அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டில தான் போலீஸு. இப்போ வடசென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சேகர் பாபு கட்டுப்பாட்டில தான் போலீஸு. எந்த ஸ்டேஷன்ல எந்த இன்ஸ்பெக்டர் போடணும், எந்த ஸ்டேஷன்ல எந்த டிஎஸ்பி போடணும், அவங்க அப்படி தான் ஓடுது. அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டம் இப்போ திருச்சியில் எடுத்திங்கன்னா, கே என் நேருவை கேட்டு தான் போடணும். துரைமுருகன் கேட்டு தான் வேலூரில் அப்படி தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது இப்போ தெய்வ செயல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனோ அந்த மாவட்ட செயலாளருக்கு நெருக்கமாக இருக்காங்கும்போது அப்போ அவங்க சொல்லக்கூடிய இதுதான் இவங்க எஃப்ஐஆர் போட முடியும். அப்போ ஒரு பெண்ணு புகாராக கொடுக்க போகுதுன்னா உடனே அந்த புகாரை வாங்கி சிஎஸ்ஆர் கொடுத்து அடுத்த நிமிஷமாக அந்த சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணி அந்த விசாரணை அறிக்கை அந்த பெண்ணு கொடுத்த தகவல் இது இப்போ இவங்ககிட்ட விசாரித்தது இவ்வளோ வந்து இதுதானே ஒரு காவல்துறையுடைய வேலை. அந்த பெண்ணை 1க்கு 10, 20 தடவை அழைக்க வச்சு கடைசியாக அந்த பெண்ணு ஊடகங்கள் வந்து பேட்டியை கொடுத்து புரியுதுங்களா? ஒரு ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் மறைமுகமாக வந்து மிரட்டல், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேரம், இப்படியெல்லாம் நடக்குது. இதுக்கு காவல்துறையே ஒத்துழைப்பு கொடுக்குறதுன்றது தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு தவறான செயல். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து அதாவது கற்பழித்து ரொம்ப கொடுமையாக நடத்தியிருக்கான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவனுக்கு விருந்தாக்க பார்க்குறேன் போது விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிருந்தால் அதில் எத்தனை பேர் சிக்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதில் கூட அந்த பெண்ணினுடைய அந்த தெய்வ செயலுடைய மனைவி தான் சொல்லுது ஃபோன் பண்ணி, ஒழுங்காயிரு இந்த மாரி 20 பேர் அவன் கல்யாணம் பண்ணி இப்படி வந்து அடுத்தவங்க கூட்டி கொடுத்துருக்கான் அப்படியே சொல்லியிருக்கு. என்ன உனக்கும் இப்படி தான் சும்மா போட்டு நீ ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணா அவ்வளோதான் உன்னை ஒழிச்சு கட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது யார் சொல்கிறா? இந்த பொண்ணு புகாரை சொல்கிறா. அந்த புகாரை எடுத்து அந்த தெய்வ செயலுடைய மனைவியை கூப்பிட்டு நீ இப்படி பேசுனியா, ஏன்னா அதுக்கு உடனே ஆதாரத்தை காட்டுது. பேசுனேன்னு சொன்னால் நீ எந்த அடிப்படையில் பேசணும்னு சொல்லி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதன் பிறகு தெய்வ செயலை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்டையும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி யார்கிட்ட எந்தெந்த பெண்ணை கொடுத்துருக்க, எத்தனை பெண்ணை நீ வந்து கல்யாணம்னு சொல்லி ஏமாற்றிருக்க, எப்படியெல்லாம் நீ வந்து கூட்டி கொடுத்துருக்க, இது எல்லாமே வந்து காவல்துறையுடைய வேலையா இல்லையா? இப்போ காவல்துறை எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணாமலேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஒருதலை பட்சமான அறிக்கை கொடுக்குது. என்னென்னா அந்த பெண்ணு தான் தவறு இழைக்குது. அந்த பெண்ணு சொல்கிற விஷயங்களை சோசியல் மீடியாவில் பேசுறது எல்லாமே பொய்ன்றாங்க. அப்போ உண்மை என்ன? அந்த பையன்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்களா? அப்போ இந்த தகவல் எதுவுமே இல்லை. சார் இங்கே பெண்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்காங்க. திமுகவில் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தலைவராகவும் கனிமொழி அவர்கள் இருக்காங்க சார். பொன்முடி அவர்களுக்காக பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்க காரணம் என்ன? பொன்முடி விஷயம் கூட சோசியல் மீடியாவில் வந்து பெரிய பேசு பொருளானதுக்கு அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் கனிமொழி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ பொள்ளாச்சி விஷயத்தில் நீங்கள் வந்து திமுக கிடைச்ச வெற்றின்றீங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் உங்கள் திமுக கிடைச்சி வெற்றியானா? இதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது வாய் திறக்க மாட்டீங்க. இந்த பெண் இப்படி புகார் குறைஞ்சபட்சம் ஒரு நாங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் திமுக அரசு தயங்காதுன்ற ஒரு அறிக்கை இருக்கும். பெண் உரிமை அமைப்புகள்லாம் எங்கே போயிடுச்சு? சவுக்கு சங்கர் போலீஸை பற்றி பேசிட்டாங்கன்னு மகிழா காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணிச்சு. பார்த்தீங்களா இல்லையா? சீமான் வந்து மீடியாவில் உட்காந்து ஏதோ பெண்களை பற்றி தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி பெண் உரிமை அமைப்புகள்லாம் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்க போனீங்க. இப்போ எங்கே போனீங்க நீங்கள்லாம்? அப்போது உங்களுடைய அந்த பெண்ணுரிமை செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா திமுகவை சார்ந்து தான் இருக்கே தவிர
நியாயமான முறையில் இல்லை. நியாயமான முறையில் இருந்தால் இந்த விஷயங்களுக்கும் களத்தில் இறங்கி இருக்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுலையும் இறங்கி இருக்கணும், இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்டதுலையும் இறங்கி இருக்கணும் இல்லைங்களா? ஏன் எங்கேயும் காணுமே. அப்போ சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கு ஏதாவது வாயை திறந்துட்டாங்கன்னா நாங்கள் பெரிய இஷ்யூ ஆக்குவோம். இல்லை மற்றவங்கெல்லாம் நாங்கள் சைலண்ட் மூடில் இருப்போம்னு சொன்னால் அது பெண் உரிமை இல்லையா? அது இப்போ 2026 தேர்தலுக்கு நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருடன் கூட்டணி அமைப்பார் சார்? ஆதவர்ஜுன் வந்துட்டு விஜய் அவர்கள் குரலாக வெளியில் வந்து சொல்லியிருக்காரு, பாஜக வந்து கொள்கை எதிரி நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம், திமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம், பாஜகவுடன் அதிமுக இருக்கனால அவங்க பக்கமும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்றாங்கன்னா இந்த நேரத்தில் தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா 4 முனை போட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா தமிழகத்தில்? இல்லை, இப்போ அது ஒரு டிவிகேக்கு ஒரு நெருடலான நிகழ்வு தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ பாஜக அதிமுக கூட்டணின்றதுனால இப்போ பாமக அதிமுக கூட்டணி கிட்ட தான் போக வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வச்சுக்கலாம். அதேமாதிரி தேமுதிக எல்லாமே. இப்போ திமுக கூட ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. ஒரு கால் திமுகலையும் அதிமுகலையும் அந்த கூட்டணி பேரத்தில் ஏதாவது சில பல நெருடல் வரும்போது விலகி வந்தவனுங்கன்னா டிவிகேக்கு போக வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி டிவிகேக்கு போக வாய்ப்பு யாருக்கும் கம்மி, ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அவர் தனிச்சையாக நின்று, ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் டிவிக்கே தனிச்சையாக நின்று அந்த செல்வாக்கை காட்டணும். அவர் எடுத்தோடனே முதல்வர் ரேஞ்சுக்கு போகிறதெல்லாம் எல்லாரும் கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இல்லைங்களா? யார் வேணாலும் கனவு காணலாம், முதல்வர் ஆகணுன்ற கனவு நீங்களும் காணலாம், நானும் காணலாம், அது விஜயும் காணலாம், அது எந்த மாற்று கருத்து இல்லை, அதை வச்சுனவும் காணலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கூட்டணி எப்படி அமைதின்றது தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம பேச முடியும், ஒரு கணிச்சு பேச முடியும். அது இறுதியல்ல கணிச்சு தான் பேச முடியும். இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆனதுனால வருகின்ற 26 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்னு சொன்னோன்னா அதோட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. அது கூட மற்ற கட்சிகள் கூட்டணி எப்படி இருக்குது அப்படிதான். இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக இந்த தேர்தல் நெருங்க அந்த கூட்டணியில் எத்தனை பேர் நீடிக்கிறாங்க, எத்தனை பேர் விலகுறாங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முறை 6 தொகுதிகள் வாங்கி தான் அவங்க நின்னாங்க. இப்போ இந்த முறை 6 தொகுதிக்கு மேலே 7 தொகுதி கேட்டாலும் திமுக கொடுக்க மாட்டான். 6 தொகுதி வாங்கி விடுதலை சிறுத்தை நின்னாங்கன்னா அதோட ஒரு அவமானம் வேறு எதுவும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அவர் சீமான் பேசுகிற இவர் திருமாவளவன் பேசுகிற பேச்சு அடுத்த முதல்வர் ரேஞ்சுக்கு பேசுகிறார் இல்லைங்களா? அப்படிங்கும்போது 6 தொகுதி நின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும், அவங்க கட்சியிலே பயங்கர எதிர்ப்பு வரும் இல்லைங்களா? அப்போ கூடுதல் சீட்டுகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. கூடுதல் சீட்டு கேட்கும்போது திமுக கொடுக்குறாங்களான்றது தான் கொஸ்டின். அப்போது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி விலகினாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கே இருக்க வாய்ப்புகள் இல்லை, அதுவும் விலகும். அப்போ அந்த திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அங்கேயே ஒரு சில நெருடல்கள் இருக்குது. கடந்த முறையோட இந்த முறை அதிகமான சீட்டுகள் கேட்பாங்க எல்லாருமே, காங்கிரஸும் கேட்கும். இல்லை ஒருவேளை விசிகாவுக்கு கேட்குற சீட்டு கிடைக்காம அந்த மீண்டும் அதே 4 சீட்டில் 6 சீட்டு கொடுத்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாஜகன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்காங்க சார். இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் தாவேகா கூட போகலாம் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கும்போது மூத்த தலைவராக கூடிய திருமாவளவன் ஏற்றுக்கொள்வாரா சார்? அதை இல்லை அது இல்லை, அதுக்கு கூட 6 சீட்டு வாங்கி நிற்கிறதோட 6 சீட்டு 7 சீட்டு 10 சீட்டு வாங்கி நிற்கிறதோட அங்கே நின்று ஒரு கண்ணியமான தொகுதியில் வாங்கி விடுதலை சிறுத்தை பொதுவான கட்சின்னு அவர் தான் சொல்லிக்கிறார், எல்லா சமயத்துக்குமான கட்சின்றாரு. அப்போ எல்லா சமயத்துக்குமான நபர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாருன்னா அது உண்மையிலே அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வெற்றி பெறாங்களா தோல்வி அது வேறு விஷயம். ஆனால் அந்த கட்சியை பரவலாக்கப்படும். இப்போது நாடார் சமூகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் 2 தொகுதி, தேவர் சமூகத்துக்கு 2 தொகுதி, இப்படி பரவலாக. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி பொது கட்சி, தலித் கட்சி மாரியே சொல்கிறாங்க, தலித் கட்சியில் நான் தலித்தாக இருக்கிறதுனால அந்த கட்சி தலித் கட்சி இல்லை அப்படின்ற அது பொது கட்சின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதிகமான சீட்டு வாங்கணும். நீங்கள் அங்கே போய்ட்டு திமுக கிட்ட 6 சீட்டு வாங்கி அதில் 5 சீட்டு ரிசர்வ் தொகுதியை கொடுத்துட்டேன். அப்போ எப்படி நீங்கள் பொது தலைவராக உங்களை இந்த சமூகம் அங்கீகரிக்காது இல்லையா? அதனால் நீங்கள் அந்த முடிவு எடுத்தால் தான் திருமாவளவனுக்கு அடுத்த அரசியல் பேச முடியும். வெற்றி தோல்வி அவரே சொல்கிறாரு, எம்பி ஆகிறதும் எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியன்றார். கொள்கை முக்கியம்னு சொன்னோன்னா ஏறி அடிக்கணும். ஏறி அடிக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா? அல்லது ஏறி அடித்தேன்னு சொன்னால் நம்ம கட்சியை உடைச்சிடும் திமுகன்றதுக்காக? ஏன்னா எப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் எல்லாமே திமுக அன்கோல தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி இல்லைங்களா? அதை மீறி எப்படி அரசியல் கொண்டு போவாருன்றது தெரியல. தேர்தல் நெருங்க தான் தெரியும். இப்போ நம்ம எதுவுமே முடிவாக சொல்ல முடியாது.